வெல்கம் டு சமைத்து ருசி செக்மெண்ட். நம்ம இன்றைக்கி கோகோனட் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. கோகோனட் பால்ஸ் பண்ணுறதுக்கு 1/4 லிட்டர் பாலையும் 1/4 கப் சர்க்கரையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரையும் சுண்ட வச்சு எடுத்துக்க போகிறோம். உங்கள் கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இடையில கலரி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பால் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. அவ்வளோதான், இது ஆறட்டும் கொஞ்ச நேரம். அடுத்து பேனில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதில் 8லேருந்து 10 உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. திராட்சை நல்லா ஃப்ரை ஆனதும் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் ஃபுல் தேங்காயை டெசிகேட்டட் கோகோனட்டாக பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3/4 ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கார்னிஷிங்காக வச்சுக்கிறேன். உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும்னா மேலே அப்பியர் ஆகிற லிங்க்கையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கையோ கிளிக் பண்ணி பாருங்கள். நான் அதுக்கு ஆல்ரெடி வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் இன்றைக்கி 8 மேரிகோல்ட் பிஸ்கெட்டை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். பிஸ்கெட் சேர்த்துட்டோம்னா உருண்டை பிடிக்கும்போது நம்மளுக்கு பிரேக் ஆகாமல் நல்லா வரும். எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து நம்ம சுண்டை வச்சு ஆற வச்சுருக்க பாலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பேனில் ஒட்டாமல் வர வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இது மிதமான சூட்டில் இருக்குது. இப்போவே எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சுவையான கோகோனட் பால்ஸ் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.